வெல்கம் டு தேஜஸ் விஜய் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஆடி அமாவாசை விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்ம இன்றைய பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ஆடி அமாவாசை விரதம் எப்போ கடைபிடிக்கப்படுது அப்படின்னா, ஆடி 19ஆம் நாள், அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிக்க இருக்குது. இந்த நாளில் யார் அமாவாசை விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத முதல்ல விரிவாக பார்த்துருவோம். முதலாவதாக பெண்கள் விரதம் இருக்கிற முறையை பார்த்துருவோம். திருமணமான ஒரு பெண்ணுக்கு தாய் அல்லது தந்தை இல்லை அப்படின்னா, அவங்க 2 பேருமே இல்லாமல் இருந்தாலும் அவங்க விரதம் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு கணவர் இருக்கும் நிலையில் அவங்க அமாவாசை விரதம் இருக்கிறது தவறு. நான் சொன்ன இந்த விரத முறையானது ஆடி அமாவாசைக்கு மட்டும் இல்லைங்க, மற்ற மாதங்களில் வரக்கூடிய, அதாவது மகாலய அமாவாசை, தை அமாவாசை இதுகளுக்கு கூட பொருந்தும். இந்த விரதங்களை பொதுவாக கல்யாணமான பெண்கள் கணவர் இருக்கும் பட்சத்தில் விரதம் இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணுக்கு சகோதரர் இருக்கிறாரு அப்படின்னா இவருக்காகவும் சேர்த்தே அவர் அவங்களோட பெற்றோருக்கு தர்ப்பணம் செய்து விரதம் இருப்பார். அப்பா இல்லை அப்படின்னா அம்மா தர்ப்பணம் கொடுப்பாங்க, விரதம் இருப்பாங்க. அம்மா இல்லைன்னா அப்பா தர்ப்பணம் கொடுப்பாரு, விரதம் இருப்பார். அப்படி சகோதரர்களே இல்லை அப்படின்னா, பெற்றோர் இருவரும் இல்லை அப்படிங்கிற போது பெண்கள் கோயிலுக்கு சென்று தானம் கொடுக்கலாம். வீட்டில் நல்ல 4 பேருக்கு சமைச்சு இலையில் சோறு போட்டு விருந்து வைக்கலாம். அது தவிர அமாவாசை விரதத்தை பெண் ஒருவர் கடைபிடிக்கவே கூடாது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். கணவன் இருக்கும் பட்சத்தில் பெண்கள் அமாவாசை விரதம் இருக்கக்கூடாது. இதே ஒரு ஆண் தாய் இல்லைனாலும் தந்தை இல்லைனாலும் அல்லது 2 பேருமே இல்லை அப்படின்னாலும் அவர் அமாவாசை விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்கணும், தர்ப்பணம் கொடுக்கணும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு உபவாசம் இருக்கணும். கண்டிப்பாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபாடு செய்யணும். அமாவாசை தினத்தில் கோயிலுக்கு போய் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இயன்றவரை யாருக்காவது உணவு தானம் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுத்து தானம் செய்யுங்க. கணவர் தான் விரதம் இருக்கணும், பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது. அமாவாசை தினத்தன்னைக்கு பெண்கள் நல்லா சாப்பிட்ட பிறகுதான் விரதத்திற்கான உணவையே சமைக்கணும். முடிஞ்ச அளவு ஒரு கைப்பிடியாவது அன்னத்தை பெண்கள் இரவு உணவில் சேர்த்துக்கிறது பூரண ஆசி கிட்டும். அமாவாசை தினத்தில் முன்னோருக்கு வழிபாடு நடத்துறது அவசியமான ஒரு விஷயம். இந்த அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு வழிபாடு நடத்துறது அவசியமான ஒரு விஷயம். அதே போல் தாய் தந்தையரை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பெற்றோரோட பரிபூரணமான அருளாசி கிடைக்கும். இப்போ யாருக்கெல்லாம் தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிறது பலருக்கும் சந்தேகமாக இருக்கும். மறைந்து விட்ட தன் தகப்பனார், தன்னோட தாத்தா, கொள்ளு தாத்தா, தன்னோட அம்மா, தன்னோட பாட்டி, தன்னோட கொள்ளு பாட்டி, அம்மாவின் கோத்திரம் அவங்களோட பரம்பரை, அப்பாவின் கோத்திரம் அவங்களோட பரம்பரை அப்படின்னு 12 பேருக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். மேலும் யாரும் இல்லாத ஆதரவற்று இருந்தவங்களுக்கு கூட நம்ம தர்ப்பணம் செய்கிறது மிகவும் விசேஷமாக நம்மளோட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தீர்த்தக்கரைகளில் தான் தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படி தீர்த்தக்கரைகளில் கொடுக்க முடியாத சூழலில் வீட்டிலேயே முன்னோரை ஆராதிக்கலாம். படையலிட்டு அவங்கள வழிபட்டு முன்னோர்களின் ஆசியை பெறலாம். பசுக்களுக்கு நான் சொன்னது மாதிரி அகத்திக்கீரை கொடுக்கறது ரொம்பவே சிறப்பு. அதே போல தாங்க இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு மட்டுமில்லை, அம்பிகை வழிபாடுக்கும் உகந்த நாள். அமாவாசைக்கு முன்பு வருவது போதாயன அமாவாசைன்னு சொல்லுவாங்க. போதாயன அமாவாசை அப்படிங்கிறது போதாயனர் அப்படிங்கிற ரிஷியின் பெயரால் அழைக்கப்படுது. போதாயனர் என்பவரின் சீடர் ஆபஸ்தம்பர் ஒரு முறை போதாயனருக்கும் அவரோட சீடருக்கும் திதிகளை நிர்ணயிக்கிறதுல கருத்து வேறுபாடு ஏற்பட்டுச்சான். இதனால ஆபஸ்தம்பர் தனியாக சென்று சூத்திரம் இயற்றியிருக்காரு. அதற்கு ஆபஸ்தம்ப சூத்திரம் அப்படின்னு பெயர். 2 முறைகள்லையுமே வைதிக காரியங்களை செய்யும் முறை இருப்பதாக சொல்லப்படுது. போதாயனரின் கருத்தின்படி அமாவாசைக்கு மறுநாள் வர்ற பிரதமை திதி அன்னைக்கு மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, துவிதியை திதி வந்துருச்சுன்னா அமாவாசையின் முதல் நாளான சதுர்த்தி அன்னைக்கே திதி கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுவே போதாயன அமாவாசைன்னு சொல்லப்படுது. ஆனால் திதி கொடுக்கும் நாளில் அமாவாசை இருக்கணும் அப்படிங்கிறது ஆபஸ்தம்பரின் கருத்து. இதுதான் அமாவாசைக்கும் போதாயன அமாவாசைக்கும் உள்ள வித்தியாசம்.
பொதுவாகவே மாதந்தோறும் வர்ற அமாவாசை திதியில மறைந்த நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். மாதந்தோறும் கொடுக்க முடியல அப்படின்னாலும் ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய தினங்கள்ல கண்டிப்பா தர்ப்பணம் கொடுக்கணும். சாஸ்திரத்தின்படி ஆடி முதல் மார்கழி முடிய உள்ள காலத்துல நம்மளோட முன்னோர்களுக்கான பித்ருக்கள் நம்மை பார்ப்பதற்கான இந்த உலகத்திற்கு வருவதற்கான காலம்னு சொல்லப்படுது. அவங்க பித்ருலோகத்துல இருந்து புறப்படும் நாள் தான் ஆடி அமாவாசை. அதனால அவங்கள நாம நினைவில் வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிவிப்பது போலவும் அவங்க பூமிக்கு வரும்படி அழைப்பு விடுப்பது போலவும் ஆடி அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சாஸ்திரம். ஆக இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ரு வழிபாட்டை காலையிலேயே தொடங்கிடணும். ஏதேனும் ஒரு தீர்த்தக்கரைக்கு போய் நீராடி தர்ப்பணம் கொடுத்துட்டு வரணும். மதியம் வீட்டில் மறைந்த நம்மளோட முன்னோர்களின் படங்களுக்கு மாலை அணிவித்து தீபம் ஏற்றி ஒரு இலையில அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான உணவுப் பொருட்கள், தீன்பண்டங்கள், இனிப்பு பொருட்களை எல்லாம் வச்சு தூப தீப ஆராதனை காட்டி வழிபாடு செஞ்சுட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். ஆக அளவில்லா அற்புதங்களை அள்ளி தரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தை யாருமே தவற விடாதீங்க. சரியான முறையில விரதத்தை கடைபிடிச்சு உங்களோட வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலனை தந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. மேலும் ஒரு அருமையான பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்டில் தென், தேஜஸ் விஜி.